2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் 3 மாதங்களே உள்ள நிலையில் கட்சியை வலுப்படுத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் அங்கீகாரத்தை பறித்து புது மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறது திமுக தலைமை. கட்சி ரீதியாக 72 மாவட்டங்களாக செயல்பட்டு வந்த திமுகவின் உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளது கட்சி தலைமை. அதன் எதிரொலியாக ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை மேலும் பிரித்து மாவட்டங்களின் எண்ணிக்கையை 76ஆக உயர்த்தியுள்ளது. நிர்வாக வசதிக்காகவும் கட்சியை வலுப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டாலும் பதவி கிடைக்காதவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த நடவடிக்கைகளும் மாற்றங்களும் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் விளைவாகத்தான் ராணிப்பேட்டை திமுகவில் கோஷ்டி மோதல் நடந்து வருவதாக காதை கடிக்கின்றனர் அப்பகுதி உடன்பிறப்புகள். ராணிப்பேட்டையில் அமைச்சரும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளருமான ஆர். காந்திக்கும் மூத்த அமைச்சர் துரைமுருகனின் நெருங்கிய ஆதரவாளரும் ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளருமான ஏ.வி. சாரதிக்கும் இடையே லோக்கல் அரசியலில் 7ஆம் பொருத்தம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி துணை முதலமைச்சர் உதயநிதியின் குட்புக்கில் ஏ.வி. சாரதி இடம்பெற்றதால் ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிக்கப்பட்டால் சாரதிக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்கிற தகவலும் அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 23ஆம் தேதி தனது பிறந்த நாளை ஆற்காடு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் கொண்டாடியுள்ளார் சாரதி. ஏற்கனவே அமைச்சர் காந்தி எரிச்சலில் இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் சாரதிக்கு வாழ்த்து தெரிவிக்க யாரும் போகக்கூடாது என அமைச்சர் காந்தி கட்சியினரிடம் கடுகடுத்து பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என நிர்வாகிகள் பலரும் சாரதியின் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் போன் மூலமாகவே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனராம். இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகனின் காதுக்கு இந்த தகவல் சென்றடைய உடனே அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன், வேலூர் மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு எம்எல்ஏவுமான ஏ.பி. நந்தகுமார் உள்பட முக்கிய நிர்வாகிகளோடு சாரதியின் அலுவலகத்துக்கே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனால் பொதுச் செயலாளரே நேரில் செல்வார் என எதிர்பார்க்காத அமைச்சர் காந்தி ஷாக் ஆகிவிட்டாராம். இதுகுறித்து விசாரித்த போது அமைச்சர் காந்திக்கு செக் வைப்பதற்காக உதயநிதி தரப்பில் இருந்து ராணிப்பேட்டையில் சாரதி முன்னிறுத்தப்படுகிறார் எனவும், சாரதி தனது ஆதரவாளர் என்பதால் பொதுச் செயலாளர் துரைமுருகனும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அவரை மாவட்ட அரசியலில் வளர்த்து விடுகிறார் எனவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் சாரதி சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வெளியாகி காந்தி தரப்பை கடுமையாக அப்செட்டாக வைத்தது என ராணிப்பேட்டை உடன்பிறப்புகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் முடிவுற்ற நலத்திட்ட பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு செல்லவிருந்த அமைச்சர் துரைமுருகன் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகில் சாரதியின் அலுவலகம் இருந்ததால் அங்கு சென்றாரா அல்லது அமைச்சர் காந்தியை ஓரம் கட்டிவிட்டு சாரதியை முன்னிலைப்படுத்தத்தான் அங்கு சென்றாரா என்கிற $1 மில்லியன் கேள்வி அறிவாலய வட்டாரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை திமுக வட்டாரத்தில் நடக்கப் போகும் மாற்றம் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் கிரண்.